அவையை மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன். நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதுபோக சில செய்திகளையும் நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்றொன்றாக அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன். முன்னாடி இப்போ முடிச்சுட்டு போனங்காட்டி சூட்டோட சூடாக இருக்கும் என்பதற்காக நான் சங்கத்தமிழன் அவர்களிடமிருந்தே நான் தொடங்க விரும்புகிறேன். அவர் சொன்னார், எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய மாட்சிமை பொருந்திய முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழக்கிலே கைது செய்யப்பட்டார், அதிமுக கேட்கலாமா என்று கேட்டார். தனி விவாதம். முழுமையான தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவர் மறைந்தார். நான் தெளிவாக சொல்லுகிறேன், இந்திய சட்டப்படி தண்டனை பெற்ற ஒருவர் அடுத்த நொடி முதலமைச்சர் பதவியில் இருக்க முடியாது. ஆனால் தான் மரணிக்கிற கடைசி நொடி வரை முதலமைச்சராக இருந்து மறைந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அவர் மீது தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி திமுக செய்கிற அதே பிரச்சாரத்தை இவர்களும் செய்கிறார்கள். பரவாயில்லை, அது தனி விவாதம் பேசுவோம். ஆனால் நான் அண்ணனுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவர் சொன்னார், ஊழலை பற்றி நாம் தமிழர் பேசலாம், டிவிக்கே பேசலாம், அதிமுக பேசலாமா என்றார். பரவாயில்லை, விசிகே பேசுங்கள் என்று தானே கேட்கிறோம். விசிகே இன்றைக்கு நடக்கிற திமுகவினுடைய ஊழல்கள் குறித்து பேசியிருந்தால் நாங்கள் பேச வேண்டிய தேவை வராதே. நீங்கள் அவர்களிடம் சரணாகதி அடைந்து விட்டீர்கள் என்பதுதானே குற்றச்சாட்டு. அப்ப ஊழலை பற்றி பேசுகிற போது கேட்கிறவனுக்கு என்ன தகுதி என்பதல்ல பிரச்சனை. எல்லா குடிமகனுக்கும் கேள்வி கேட்பதற்கான பூரணமான உரிமை இருக்கிறது. பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிறவர்கள் சுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனையே ஒழிய யார் கேள்வி கேட்க வேண்டும் என்பது பிரச்சனை அல்ல. நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. 30,000 கோடி ஏதாவது பதில் வந்துச்சா? இன்றைக்குள்ள 3 ஆண்டுகளாக கேட்கிறோம். 30 ஆண்டுகள் கேட்டாலும் பதில் வராது. ஏனால் பதில் இல்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்லுவார்கள்னா, திருப்பி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றுதான் பேச முடியும். ஏனென்றால் இன்றைக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அதே போல எனக்கு முன்னால் பேசிய திமுகவை சேர்ந்த சகோதரர் சூர்யா அவர்கள் சில செய்திகளை சொல்லி பேசினார். வாக்குறுதிகள் குறித்து அந்த எண்ணிக்கை எல்லாம் சொன்னார். இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், இத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வாக்குறுதியை சொல்ல. நான் மிக தெளிவாக கேட்கிறேன், சூர்யா அவர்களோ அவருடைய செய்தி தொடர்பாளர்களோ அவருடைய கட்சியை சார்ந்தவர்களோ இவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நிறைவேற்றிய வாக்குறுதி குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். சட்டமன்றத்திற்குள்ளும் கேட்டோம், வெளியிலும் கேட்கிறோம். நீங்கள் தான் இத்தனை நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் வெள்ளை அறிக்கை கொடுப்பதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெள்ளை அறிக்கைன்னு கேட்டால் மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறார், இதுதான் வெள்ளை அறிக்கை. சில சகோதரர்கள் கூட கோபப்பட்டார்கள், என்னடா ஒரு தரமான அமைச்சர் செய்கிற வேலையாக இந்த வேலை தெரியவில்லையே என்று. நான் அவர்களுக்கு சொன்னேன், உண்மையிலேயே டிஆர்பி ராஜா தான் திமுகவிலே உண்மை பேசுகிற ஒரு அமைச்சர். ஒரு படத்திலே வடிவேலிடம் கேட்பார்கள், என்ன வைத்திருக்கிறாய் என்று, கையை உள்ள விட்டு எடுத்து காட்டுவார், ஒன்றும் இல்லைன்னு. அதே மாதிரி ராஜா காட்டினார், என்ன வெள்ளை அறிக்கை, இதோ ஒன்றும் இல்லை. ஏதாவது இருந்தா தானே அவர் காட்டுவார், இல்லாத இதுதான் நடந்தது. அப்ப ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்க மறுக்கிறீங்க என்றால் அதை நீங்கள் செய்யவில்லை என்பது. அதே மாதிரி இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவன பிரச்சனையிலும் ஆந்திர நிறுவனம் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நிலத்தின் விலையை குறைவாக கேட்டார்கள். அது நீங்கள் சொல்லுவது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? கமிஷன் ரொம்ப அதிகமாக கேட்டார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. ஒரு தொழில் நிறுவனம் உள்ளே வருகிறது, ஆந்திராவிலே இருக்கிற அந்த அரசாங்கம் நிலம் கொடுக்கிறான், அந்த அளவிற்கான செலவிலே அவனுக்கு நிலம் கொடுக்க முடியவில்லை, இதனால் ஒரு நிறுவனம் வெளியேறிவிட்டது என்று சொல்கிறீர்களே, இதை விட நிர்வாக திறமையற்ற தன்மை ஒன்று உண்டா? நீங்க சொல்லுங்க. தொழில் வளர்ச்சி குறித்து திமுக பேசலாமா? நீங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு தெரியுமா? இங்க திமுக காரங்களுக்கு முதல் தெரியுமா? அது அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருந்தார், முதலமைச்சர் இருந்தார். ஏன் தெரியுமா? ஒரு தொழில் நிறுவனம் வர வேண்டும் என்றால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற இடத்தில் முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்பதற்காக இருந்தார். ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக அந்த பதவியில் இருந்து அவர் தவிர்த்தார், வெளியே போனார். இதுதான் தொழில்துறை மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை. ஆனால் நீங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய செய்தியை சொன்னார். எனக்கு அப்படியே திமுக காரர்கள் தொடர்ந்து சொல்கிறார், தாலிக்கு தங்கம் திட்டம் எப்பொழுது நிறுத்தப்பட்டது தெரியுமா? 2020 நின்று விட்டது. லேப்டாப் திட்டம் 2020 நின்று விட்டது. அப்புறம் இன்னொரு சைக்கிள் கொடுக்கிற திட்டம் நின்று விட்டது. மடிக்கணினி திட்டம் அதிமுகவை நிறுத்திவிட்டது. இதோடு அவர் ஒன்றை மறந்து விட்டார். வழக்கமாக அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சரண்டர் லீவ், அரசு ஊழியர்களுக்கான சரண்டர் லீவ், அதுவும் நின்று விட்டது. எப்ப? 2020. ஏன் நின்றுச்சு? 2020 நாங்கள் ஆர்டர் கொடுத்தாங்க கூட லேப்டாப் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால நின்றுச்சு. எந்த பள்ளிக்கூடமும் திறக்கலை, எந்த குழந்தையும் பள்ளிக்கூடம் போகலை, யாருக்கும் மடிக்கணி கொடுக்க முடியாது. கோவிட். ஒரு அரசாங்கம் ஏதாவது இடத்தில் அரசாணை போட்டதை நிறுத்தியதா? அன்னைக்கு இந்த ஜிஎஸ்டியில வர்ற பணம் தான் எங்களுக்கு வரல. திமுக என்ன சொல்லியிருக்கணும்?
வாங்க மாட்டோம். 2020 வாங்கல அதிமுக. நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்லியிருக்கணும்ல. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பச்சையான பொய் இது. 2022ஆம் ஆண்டு அன்பில் மகேஷ் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுகிறார், லேப்டாப்பிற்கு பதிலாக நாங்கள் டேப் கொடுப்போம் சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு என்ன டேட்டு? நடந்து முடிஞ்சு எத்தனை காலம்? இன்னைக்கும் என்ன சொல்றீங்க? நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கிறோம், டபுளாக கொடுப்போம்னு சொன்னார். அது நண்பர் சொன்ன புது தகவல் எனக்கு தெரியல. நான் முதல்ல முன்னாடி முடிச்சுட்டு போனவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இது எவ்வளவுங்க பொய், எல்லாமே பொய்யா? அப்போ இந்த அரசாங்கத்தை என்ன, அதே மாதிரி எனக்கு அன்பு தம்பி கார்த்தி அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார், இவர்களும் சொல்லுகிறார்கள். எதை பேசினாலும் உடனே தூத்துக்குடி, பொள்ளாச்சி. நான் தான் தெளிவாக சொல்லுகிறேன், பொள்ளாச்சி பாலியல் அந்த குற்றம் நடந்தபோது அது சிபிஐக்கு கொடுத்தது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர். ஏன் கொடுத்தார்? அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மீது, அந்த நிர்வாகிகள் மீதே குற்றச்சாட்டை இவர்கள் வைத்துவிட்ட பிறகு நாங்களே விசாரித்து சொன்னால் உண்மை வெளியே வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே மூன்றாவது ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும், சிபிஐ விசாரிச்சது. நாங்க போராட்டம் நடத்ததுனால தான் நீங்க வந்து சிபிஐக்கு கொடுத்தீங்கன்னு திமுக. சிபிஐக்கு கொடுத்த பிறகுதான் போராட்டமே நடந்துச்சு. இதுதான் உண்மை. நீங்க வேணா தேதி வரை எடுத்து பாருங்க. சிபிஐக்கு கொடுத்தது, சிபிஐ இன்றைக்கு விசாரிச்சு அறிக்கை கொடுத்துருச்சு. ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவினருக்கோ அந்த அறிக்கையில் நம்பிக்கை இல்லைன்னா மீண்டும் விசாரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. என்றால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட திமுக அரசியல் களத்திலே வந்து அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது என்றால் அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன எடுத்துக்காட்டு வேணும்? தூத்துக்குடி சம்பவம். நிச்சயமாக முதலமைச்சராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சுடுவதற்கெல்லாம் உத்தரவிட்டிருக்க மாட்டார். அவர் அந்த வேலையை செய்கிறவர் அல்ல. நானா சொல்றேன்? சொன்னவர் அண்ணன் சீமான். இன்னைக்கு என்ன மாற்றி சொல்கிறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் தான் நாங்கள் முன்னாடி நீதிபதி முன்னாடி போய் அவர் தான் வாக்குமூலமே கொடுத்தார். அந்த நீதியரசர் இன்றைக்கு அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்து விட்டது. அந்த அறிக்கையில் யாரை குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உளவுத்துறையையும் குற்றம் சாட்டுகிறது அருணா ஜெகதீசன் அறிக்கை. நான் மறுக்கல. அந்த இடத்துல நடந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு எந்த விதமான தயவுதாட்சணியும் இன்றி விசாரணைக்கு உத்தரவிட்டது எங்கள் அரசு என்பதுதான் நான் சொல்லுகிற செய்தி. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் அரசியலுக்காக அன்றைக்கு ஒன்றை பேசுவது, மீண்டும் அரசியல் தேவை வருகிற போது அதை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த படுகொலையை அரசியலுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை எப்படி மறுப்பீங்க? தம்பி கார்த்தி இன்னொரு செய்தி என்கிட்ட கேட்டார். மணல் கொள்ளை நடக்கிறது, யாராவது கேட்பீர்களா என்று கேட்டார். அவர் இன்னொரு பேரை சொன்னார். நான் நன்றி சொல்றேன் தம்பிக்கு. அருமை சகோதரர் ஜெகபர் அலியினுடைய பெயரை சொன்னார். ஜபகர் அலி அவர் வந்து கொள்ளையே செய்து விட்டார்கள் அவரை என்று. நான் தம்பிக்கு மிகுந்த பணிவன்போடு சொல்லுகிறேன், அந்த ஜபகர் அலி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற கவுன்சிலராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற்றவர், எங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர். செத்தவன் எங்களுடைய கட்சியின் பொறுப்பாளர். நீங்கள் எங்களை பார்த்து கேட்கிறீர்கள் எதிர்ப்பீர்களா என்று சொல்லி. இதே கஞ்சா கடத்துகிறார் கவுன்சிலர், திமுகவின் கவுன்சிலர் என்று சொல்லி காவல்துறையிலே புகார் கொடுத்து, அந்த காவல்துறைக்கு புகார் கொடுத்த காரணத்தால் கவுன்சிலரினுடைய கணவர் கூலிப்படையை வைத்து வெட்டி கொலை செய்தவர், செத்து விழுந்தவன் சண்முகம், சேலம் பகுதி கழக செயலாளர், அதிமுகவின் செயலாளர். தன் உயிரை கொடுத்து இயற்கை வளத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் ஆட்சிக்கு வருகிற போது இயற்கை வளத்தை திருடுவான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் இவர்களுடைய தியாகத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்ப தவறே நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதான் முதல்ல சுற்றுலே சொன்னேன், குணம் நாடி குற்றமும் நாடி, அதில் மிக எதுவோ அதை எடுத்துக்கணுங்கிறது தான் அதிமுக. அதே மாதிரி தம்பிக்கு முதல் சுற்றில் ஒரு செய்தி சொன்னார் கார்த்தி, திமுகவும் அதிமுகவும் ஒன்றே தானே என்று சொன்னார். தம்பி சொன்னாரா அண்ணன் சொன்னாரான்னு தெரியல, 2 பேர்த்து ஒருத்தர் சொன்னாங்க. நான் அவருக்கும் அன்போடு சொல்லுகிறேன், இல்லை 2-3 இல்லை. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது திமுக, கச்சத்தீவை மீட்க போராடியது, சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது, இன்றைக்கு வரைக்கும் அதற்காக போராடுவது அதிமுக. 2009 ஈழ இனப்படுகொலைக்கு துணை போனது திமுக. ஈழத்திலே பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், தனிநாட்டு கோரிக்கைக்கான பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தது அதிமுக. மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு நிலத்தை காட்டி கொடுத்தது திமுக. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்த அந்த நிலத்தை காப்பாற்றியது அதிமுக. நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. அந்த நீட் தேர்வு நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு வேறு வழி இல்லை என்கிற சூழலில் அதிகமாக யார் பாதிக்கப்படுவார்கள் என்று பார்த்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து வந்த முதல்வர் 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குடிசை வீட்டிலே இருந்து இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்து மருத்துவரானதுக்கு காரணம் அதிமுக. எனக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எனவே நீங்கள் தயவு செய்து நான் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சியும் சரி, டிவிகேவும் சரி, எல்லா கட்சியும் சரி, திமுக அதிமுக ஒண்ணுன்னு முதல்ல பேசாதீங்க. திமுக செய்த டேமேஜை எல்லாம் சரி பண்றதுக்கு போராடி அதிலே பல முறை வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக. நீங்க எங்களை அப்படி சொல்லவே முடியாது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த போது அரசுதலிலே வெளிவிட முடியாதபடி தடுத்து நின்றது திமுக.
3 ஆண்டு கால மத்திய அரசில் அவங்க பங்கெடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த காவிரி பிரச்சனைக்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை புறக்கணித்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாட்டை தூக்கி திருப்பியது அதிமுக. எப்படி 2 பேர்த்தையும் நீங்க ஒரு தட்டில் வச்சு பேசுறீங்க? நிறைவு சார். எனவே நான் அதே மாதிரி எனக்கு ஒரே செய்தி சொல்லி முடிச்சிடறேன். மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் சூர்யா வந்து நிறைய தரவுகளாக சொன்னார். நாங்கள் இத்தனை கொண்டு வந்தோம் 2 மட்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறே பதம் தான். நான் 2 சோறை கொடுத்து விட்டு போய்விடுகிறேன். ஒன்று, அவர் சொன்னது 2006 2011 வரை நாங்கள் எப்படி தொழில் வளத்தை மேம்படுத்தினோம் நீங்கள் பண்ணியிருக்க. யாராவது நம்புறீங்க? 2006 2011 வரைக்கும் ஒரு வளர்ந்த வாலிப பருவத்தில் இருந்த யாராவது இருந்தீங்கன்னா, யூபிஎஸ்ங்கிற ஒரு மெஷின் நமக்கெல்லாம் என்னன்னு தெரிஞ்சதே அந்த காலகட்டம் தான். ஞாபகம் இருக்கா? ஒரு நாளைக்கே 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும். நான் சொல்லலை, அன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக, இன்னும் சொல்ல போனால் மின்வெட்டுத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் ஆட்காடு வீராசாமி அவர்கள் சொன்னார், இந்த ஆட்சி போகும் என்று சொன்னால் அது என்னுடைய துறையால் தான் போகும்னாரு. கரண்டே இல்லை, மின் உற்பத்தியே இல்லாமல் தமிழ்நாட்டில் போச்சு. தெரியுமா உங்களுக்கு? அந்த காலம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் தான் தொழில் வளர்ந்துச்சான். கரண்டே இல்லாமல் எப்படியா தொழில் வளரும்? எல்லாரும் ஆட்டாங்கல்ல சட்னி ஆட்டி வேணா விற்கலாம். எப்படி வளர்ந்தது? பொய், அது பச்சை பொய். அந்த நான் தெளிவாக சொல்கிறேன், 2011 திமுகவை வீட்டுக்கு அனுப்பி 10 வருஷம் எந்திரிக்க முடியாமல் ஆக்குனது யூபிஎஸ். 2026 திமுகவை வரலாற்றில் என்றைக்கும் எழ முடியாதபடி அனுப்ப போவது இபிஎஸ். அவ்வளோதான். 26 எங்களுக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் நிறைய அட்மிஷன்னாரு. நான் அவருக்கு அன்போடு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், 209 பள்ளிக்கூடத்தை இந்த ஆண்டு மூடினாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன்னு கேட்டோம், ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடுறீங்கன்னு. தமிழ்நாடு அரசு கொடுத்த பதில் என்னிடம் இருக்கிறது. என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது. சத்தியம், நீங்கள் சிரிக்கிறீங்க எல்லாரும். சத்தியமாக கவர்மெண்ட் கொடுத்துருக்குது, பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது, எனவே பள்ளிக்கூடங்களை மூடுகிறோம். ஆடாங்கப்பா, அப்புறம் இப்படி பிரைவேட் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் அதிகரிக்கிறது. எனவே பச்சையான தவறுகள், பொய்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தனக்கு கிடைத்த காலத்தில் 4 ஆண்டுகளில் 2 ஆண்டு கொரோனாவில் போச்சு. 2 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகளைத்தான் நான் பட்டியலிட்டு விட்டு போனேன். 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கிறேன். நான் சொல்லுகிறேன், திமுகவினுடைய நண்பர்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? நாங்கள் மாணவர்களை, இளைஞர்களை கவர்வதற்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். படித்தேன். இந்த வார்த்தையே சொல்லி பேசியிருக்காங்க இவங்க செய்தி தொடர்பாளர்கள். இளைஞர்களை கவர்வதற்கு. நான் சொல்லுகிறேன், இளைஞர்களை கவர்ந்து அவன் கல்லூரி முடித்து வெளியே வந்த பிறகு எனக்கு ஓட்டு போடு என்று 1000 ரூபாய் கொடுக்கிற வேலை அல்ல எங்கள் பொதுச் செயலாளர் செய்த வேலை. அதற்கு பதிலாக 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றி 20,000 ரூபாய் இருந்த கட்டணத்தை 1000 ரூபாயாக மாற்றி அந்த பையனை, அந்த பொண்ணை கல்லூரிக்கு அனுப்புகிற தகப்பனின் தலைமையில் இருந்த சுமையை இறக்கி வைத்த அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். எனவே எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி சுற்றுச்சூழலை காப்பதில் பிளாஸ்டிக் தடை விதிச்ச அரசாங்கம் எங்கள் அரசாங்கம். இன்றைக்கி என்ன நிலைமைங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. குடிமராமத்து பணிகள், தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீர் அளவே மேம்பட்டது எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய அரசாங்கம். இத்தனையும் நாங்கள் செய்திருக்கிறோம். இதை செய்துவிட்டு மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறோம். எனவே சிறந்த நிர்வாகம் இங்கே அமைய வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மீண்டும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி நல்ல நிலையிலே இந்த மாநிலம் உயர்வடைய வேண்டுமென்றால் மிகச்சரியான தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிறார். எனவே நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்களுக்கு வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி.